வணக்கம். கவர்மெண்ட் ஸ்கூலில் 33 இன்ச் இடுப்பு பையனது ஒருத்தன் பேண்ட் அளவு சரியாக இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட வந்தாங்க. நம்ம அதை சரி பண்ணி அந்த சைஸுக்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டி தைச்சி தந்தோம். அதனுடைய பாக்கெட் தான் இப்போ போடுறோம். பாக்கெட் சைஸ் வந்து 6 இன்ச்சு கை உள்ளே போகிற மாதிரி. அது வந்து அதனுடைய துணி இல்லைன்றதுனால அதே ஷர்ட்டு பாக்கெட் துணியை வச்சு நம்ம தையல் போட்டிருந்தோம். துணி இருந்திருந்தால் அதை மறைச்சி வெளியே தெரியாமல் பண்ணியிருக்கலாம். அதனால தான் அது அப்படியே துணி வச்சு நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. இது 6 இன்ச்சு கை தாராளமாக உள்ள வரலாம். பெருசாகவே இருக்கும். பெருசுனா ஓரளவுக்கு கை தாராளமாக வர மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு 6 இன்ச்சு போதும். பையன் கொஞ்சம் பெரிய பையனாக தான் இருக்கும். அதனால் 6 இன்ச்சு வச்சுருக்கு. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சரியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா துணி முன்ன பின்ன இருக்குது. அதை நம்ம சரி பண்ணி அது அளவு இப்படி அளவு வச்சு நேர் பண்ணி கரெக்டாக அப்படி பண்ணி தைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த நம்ம துணி எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் அதில் அந்த பேண்ட்டு துணி வச்சு அந்த உள்ள ஷர்ட்டு பீஸு துணி வந்து மறைச்சிருக்கலாம். நம்ம வந்து பார்க்க அழகாக இருக்கும். நம்ம ரெகுலராக நம்ம தைக்கிற மாதிரி அழகாக தைச்சி கொடுக்கலாம். இதில் துணி வந்து எந்த பகுதியும் நமக்கு கிடைக்கல. பாக்கெட்டுக்கு இருக்கிறத வச்சு நம்ம சரி பண்ணியிருந்தோம். அதனால் அது பார்த்திங்களா, பாக்கெட்டு அந்த பேண்ட்டு துணி கிளாத் வச்சுருந்தா அழகாக இருக்குது. பார்த்திங்களா, ஷர்ட்டு துணி தெரியுது. இது ஒன்றும் தெரிஞ்சிக்காது ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது. இருந்தாலும் அது ஒரு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, துணி இல்லையே அப்படின்ட்டு. இது வந்து நம்ம 2 மடிப்பு முன்னாடி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருந்தோம். இப்போ வந்து அது அளவாக அதுக்குண்டான அளவு 3/4 இன்ச்சு வச்சு நம்ம நீட்டாக 1.25 இன்ச்சு கேப்பில் அந்த ப்ளீட் வச்சு கொடுத்துருக்கோம். நீட்டாக இருக்கும். அளவு எட்டைகள் கரெக்டாக வரும். பாக்கெட் அவ்வளோதான், முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க. ஃபைனல் அவுட் இப்படி தான் இருக்கும். பாக்கெட் வச்சு முடிச்சாச்சு. நல்லா இருக்கா?